நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இங்கே கூடியிருக்கிற எல்லாருக்கும், அதுக்கப்புறமா கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தும் வகையாக வந்திருக்கிற பேச்சாளர்கள் எல்லாருக்கும் என்னோட முதன்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வந்து அன்பு முக்கியமா அல்லது பரிசுத்தம் முக்கியமா அப்படிங்கிறத பேசுறதுக்காக 6 பேர் வந்திருக்காங்க. அன்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்கள கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அமளி, ஷானா, கியூட்லின். இல்லைங்க பரிசுத்தம் தான் அப்படின்னு அதை எதிர்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க பிரிசில்லா, ஜோஷுவா, மெர்லின். இப்போ கூட அன்பா பரிசுத்தமா அப்படிங்கிற போட்டியில் அன்பு தான் அப்படின்னு அவங்க கருத்துக்களை சொல்ல வராங்க அமளி அவர்கள். இங்கு அமர்ந்திருக்கும் தேவ ஊழியர்களுக்கும் கூடியிருக்கும் மக்கள் அனைவருக்கும் என் நடுவர் அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யோவான் 1 கொரிந்தியர் 13:8 இப்படியாக சொல்கிறது, அன்பு ஒரு காலம் ஒழியாது. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான, அதாவது தேவன் தன்னுடைய ஒரே அன்பு குமாரனை வந்து நம்மளோட பாவங்களை கழுவுறதுக்காக தந்தாங்க. இதை விட வேற அன்பு பெருசா இருக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். 1 கொரிந்தியர் 13:8 அன்பு ஒரு காலம் ஒழியாது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிப்பும், நம்பும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மிடம் அன்பு இருக்கிறதா? தேவனுடைய அன்பை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சரி நடுவரே, நீங்கள் வந்து என்னோட உரையை கேட்டு அன்புக்கு தான் நல்ல தீர்ப்பு சொல்லுவீங்க நான் நம்பி என் உரையை முடிச்சுக்கொள்கிறேன். அன்பை பற்றி அழகாக பேசினாங்க அமளி. இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற விதமாக பரிசுத்த அப்படிங்கிற அணியை வந்து அலங்கரிக்கிறதுக்கு வராங்க பிரிசில்லா. இங்கு அமர்ந்திருக்கும் தேவ ஊழியர்களுக்கும் சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது எதிரணியில் இருக்கிற அமளி சிஸ்டர் சொல்கிறாங்க அன்பு அன்புன்னு சொல்கிறாங்க. அன்பு ஆவில் கனியின் ஒன்று தான். ஆனால் தேவ அன்பு எப்படி வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே உட்கார்ந்துருக்கிற எத்தனை பேருக்கு இயேசுவின் அன்பை பற்றி தெரியும்? உணர்ந்திருக்கீங்களா? காட்டியிருக்கீங்களா? உன்னை காண்கின்ற சகோதரன் இடத்தில் அன்பு செலுத்தாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு செலுத்த முடியும். அன்பு அன்புன்னு சொல்கிறாங்களே, பரிசுத்தம் இல்லைன்னா தேவனை எப்படி தரிசிக்க முடியும்? வேதாகமத்தில் மத்தேயு 5 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று தேவனை ஓயாமல் சொல்லுகிறதே அப்படியும். 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறதே. அதனால் பரிசுத்தம்தான் வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு தந்த நடுவருக்கு நன்றி சொல்லி என் உரையை முடிக்கிறேன். பரிசுத்த அழகா பிரிசில்லா அவங்க எடுத்து சொன்னாங்க. இப்போ இல்லைங்க அன்பு தான் வேணும் அப்படின்னு பேசுறதுக்காக ஷானா அவர்கள் வராங்க. இங்கே அமர்ந்திருக்கும் தேவ ஊழியர்கள் அனைவருக்கும் சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போது நான் அன்பு தலைப்பில் பேச வந்திருக்கேன். 1 கொரிந்தியர் 13:13 விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றிலேயும் அன்பு ஒன்றுதான் பெரிது என்று சொல்லப்பட்டிருக்கு. வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் அன்பை குறித்து ஒரு அதிகாரமே இருந்தாலும் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தம் என்ற வார்த்தை தான் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிளாக யாத்ராகமம், லேவியராகமம் என்ற 2 ஆகமங்களிலும் பரிசுத்தம் என்ற வார்த்தை தான் மிக அதிகமாக பார்க்கலாம். மத்தேயு 5:8 வாசித்து பார்க்கும்போது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் பரிசுத்தம் காணப்பட்டால் தான் தேவனை தரிசிக்க முடியும். லேவியராகமத்தில் நான் உங்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தர் என்று கர்த்தரே சொல்கிறார் நம்ம பார்க்கலாம். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அதே போல் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 2 ராஜாக்கள் 19:22, யோபு 6:10, சங்கீதம் 22:3, நீதிமொழிகள் 9:10 பல அதிகாரத்தில் பரிசுத்தம் தான் குறிச்சிருக்காங்க. அன்பு கூட ஒரு அதிகாரத்தில் தான் இருக்குது. பரிசுத்தம் தான் நிறைய இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படியானால் பரிசுத்தத்தை பார்க்கலாம். தேவனை குறித்து எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்ந்து புரிந்திருப்பீர்கள். இன்னும் புதிய ஏற்பாட்டின் அநேக இடங்களில் கர்த்தரை பரிசுத்தர் என்ற வார்த்தையில் அழைக்கப்படுவதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் வரை கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்ற வார்த்தையினால் அழைக்கப்படுகிறார். எனவே நான் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே பரிசுத்தம் தான் முக்கியம் என்ற வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, அழகா உங்கள் உரையை சொன்னீங்க. இப்போ அன்புங்கிற அணியை வந்து நிறைவு செய்கிறதுக்காக வராங்க கியூட்லின் அவர்கள்.
இந்த வாய்ப்பளித்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும், சபை ஊழியருக்கும், நடுவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன அன்பு தான் பெருசு அப்படின்னு சொல்லி நான் வந்து பேச வந்திருக்கேன். எபேசியர் 5:25 பார்த்தீங்கன்னா, புருஷர்களே மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு அன்பாயிருங்கள்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை புருஷர்கள் இங்கே வந்து அவங்க மனைவி மேலே அன்பாக இருக்காங்கன்னு தெரியலை, எத்தனை மனைவிமார்கள் புருஷர்கள் மேலே அன்பாக இருக்காங்கன்னு தெரியலை. என்னதான் இவ்வளோ காலம் அவங்க வந்து ஒன்றா இருந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அன்பு தாங்க. அங்கே வந்து பரிசுத்தத்துக்கு வேலையே இல்லை. எதுக்காக நம்ம எல்லாரும் அப்பா அம்மா பேச்சை கேட்குறோம்? நடுவரே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஏன் உங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்குறீங்க? வெறும் அன்பை மட்டும் வச்சு பரலோகம் போக முடியாது. நிஜமாவே அன்பு இருந்தால் தாங்க பரிசுத்தாங்க வரும். தேவனோட வார்த்தையை நம்ம ஏன் கேட்கணும்? அவர் மேலே அன்பு இருக்கிறதுனால தாங்க அவரோட வார்த்தையை நம்ம கேட்கணும். நீங்கள் என்ன சொன்னீங்க? பரிசுத்தம் தேவையில்லைன்னு சொன்னீங்க. பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தம் தேவையில்லைன்னு சொல்லலைங்க, அன்பு இருந்தாலும் சொல்கிறேன். சரி, அதே அன்பு இருந்தால் தான் பரிசுத்தம் வரும். அந்த அன்பை பரிசுத்தமாக இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அன்பே எல்லாத்தையும் செஞ்சிரும்ன்றதுனால தான் அதையே நமக்கு பிரதான கற்பனையாக ஏசப்பா கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஆவின் கனிலையும் முதன்மையானது அன்பு தாங்க. அதே மாதிரி அன்பு இருந்தால் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும் சொல்லி அன்பு இருந்தாலே எல்லாமே நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அன்பு தான் பெருசு அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 13:13 சொல்லுதுங்க. அதே மாதிரி 1 பேதுரு 4:8 சொல்லுது, அன்பு திரளான பாவங்களையும் மூடும் அப்படின்னு சொல்லி. அன்பு எல்லா பாவங்களையும் மூடினா தானங்க அங்கே பரிசுத்தம் வரும். பாவம் அங்கே இருக்கும்போது பரிசுத்தத்துக்கு அங்கே என்ன வேலை? அதே மாதிரி தான் என்னதான் தேவன் உங்க மேல தானங்க இந்த உலகத்துக்கு வந்தாரு. இந்த உலகத்துக்கு வந்து அவரு உங்களுக்கு மீட்பை கொடுக்கலன்னா உங்களுக்கு பரிசுத்தம் கிடைச்சிருக்குமா? அதுக்கப்புறம் என்னதான் பரிசுத்தம் வேணும்னாலும் தேவன் மேல அன்பு இருந்தாதான் நம்ம வந்து பரிசுத்தமா இருக்க முடியும்னு சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பயங்கரமா இடி மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்ததா பரிசுத்த நிறைவு செய்ய வராங்க மெர்லின் சிஸ்டர். சாரி, அன்பை நிறைவு. நடுவருக்கு என் மேலே என்ன கோவம் தெரியல. நிறைவு செய்வீங்க சொன்னேன், கொலபுறீங்க. தீர்ப்பு எங்களுக்கு வழங்கணும்ல, அதான் அவங்களும் குழம்பிட்டாங்க. நடுவருக்கு லஞ்சம் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் எதிரணியில் உள்ளவங்க. சரி, இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், தேவ ஊழியர்களுக்கும் மற்றும் எதிரணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கொண்டிருக்கும் எங்கள் நடுவர் அவர்களுக்கும் என் அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இப்போ வந்து வேதத்தில் பெரிதும் பேசப்படுவது அன்பா பரிசுத்தமா அப்படிங்கிறதுல பரிசுத்தம்ங்கிற தலைப்பு கீழே நான் பேச வந்திருக்கிறேன். லேவியராகமம் 11வது அதிகாரம் 45வது வசனத்தில் பார்த்தோன்னா, நான் பரிசுத்தராக இருக்கிறபடியா நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறாங்க. இதிலேருந்து நம்ம வந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிற இது நிமித்தமாக பரிசுத்தத்தின் முக்கியத்துவத்தை நம்ம வந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை வந்து தரிசிக்க முடியாது. அன்பான குயூட்லின் அவர்கள் சொன்னாங்க, அன்பு இருந்தால் தான் வந்து தேவனிடத்துல அன்பா இருந்தா தான் பரிசுத்தமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாம தேவனை தரிசிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. வாக்குவாதம் ரொம்ப விறுவிறுப்பா போகுது. சரி, பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வசனத்துல சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து பரிசுத்தம் தான் முக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்ந்து கொள்ளலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பாவத்தை பாரமாட்டாத பரிசுத்தராகிய அவர் வந்து சிலுவையில் நமக்காக பாவமானார். எதுக்காக? நம்மலாம் பாவம் செஞ்சு பரிசுத்தமாக இல்லாமல் இருந்தோம், அதனால தான். அப்போ இதிலிருந்தே தெரிந்து கொள்ள முடியுது, அன்பு அல்ல பரிசுத்தம் தான் நம்ம பரலோகம். அவர் நம்ம மேலே வச்ச அன்புனால தான் அவர் வந்து நமக்காக மறிச்சாரு.
இப்போ வந்து எதிரணியில் உள்ளவங்க அன்பு தான் பெருசு பெருசு பெருசுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் வேதத்தின்படி அந்த அன்பை பரிசுத்தமானதாக இருந்தால் தான் அது நம்ம வந்து பரலோகம் போக முடியுங்கிறது தான் இங்கே பாயிண்ட்டு. சரி, அடுத்து இது எல்லாத்தையும் விட்டுருவோம். வேதத்தில் பெரிதும் பேசப்படுவது அன்பா பரிசுத்தமா அப்படிங்கிறது தான் இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு. இப்போ அதுக்கு வரும். வேதத்தில் பெரிதும் பேசப்படுவது அன்பா பரிசுத்தமான்னு பார்த்தா வெறும் அன்பை பற்றி வெறும் 311 முறை மாத்திரம்தான் வேதத்தில் வந்து கூறப்பட்டிருக்கு. அதே இது பரிசுத்த பற்றி பார்த்தா 1000க்கும் மேற்பட்ட தடவையில மிகைப்படுத்தி கூறப்பட்டிருக்கு. எண்ணி பார்த்தீங்களோ? ஆமா, எண்ணி பார்த்தோம். வேதத்தை முன்ன பின்ன பரட்டினா தெரியும். பரிசுத்த நிறுத்துங்கப்பா. பரிசுத்த வேதாகமத்தை முன்ன பின்ன பரட்டி பார்த்தால் தெரியும். கூகுள்ல தேடி எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல. அது உங்க வேலை, நாங்க பார்க்க மாட்டோம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல இருந்தே தெரியுது பரிசுத்தம் தான் பெருசு, அன்பு இல்லை. பரிசுத்தம் தான் பெருசுன்னு சொல்லி என் கருத்தை கூறி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, ரொம்ப நன்றிங்க. சரி, இவ்வளோ நேரம் நடந்த வாக்குவாதத்தில் நம்மளுக்கு என்ன கிளியராக தெரியுது அப்படின்னா, இந்த காலத்தில் பரிசுத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனால் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறது 1000 முறை தவறுனாலும் அன்பு அடிப்படையாக கொண்டு நம்மளால் பரிசுத்தமான வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். அதனால எப்படி ஒரு வேலையை செய்கிறதுக்கு, அன்றாட வேலைகளை செய்கிறதுக்கு வலது கையும் இடது கையும் எப்படி முக்கியமோ அதை போல் அன்பு பரிசுத்தம் ரெண்டுமே கிறிஸ்தவ வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளித்து இதை நிறைவு செய்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தப்பிச்சிட்டாரு.